இதில் நிறைய ஆர்டிஸ்ட் கிட்ட நம்ம கதை சொல்கிறோம், அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வேற ஒருத்தங்க கிட்ட சொல்லுவாங்க, இல்லை இந்த மாதிரி ஒரு ஐடியாங்கிற சொல்லுவாங்க, இல்லைன்னா வேற டெக்னீஷியன் கிட்ட இருந்து போங்க, இல்லை யார்கிட்டேருந்து ஏதோ போயிடும். பட் உடனே வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் அஸ் டு கீப் த ஸ்கிரிப்ட் அஸ் அ சீக்ரெட். இப்போ நம்ம வந்து இப்போ த்ரிஷா ஒரு சாங்க்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எவ்வளோக்கு தான் நாங்கள் மறைக்க முடியும். அது ஏன்னா வந்து வி வாண்டட் டு கிவ் தட் அஸ் அ சர்ப்ரைஸ். இப்போ லோகேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் வந்து சூர்யா சார் உள்ளே வராருங்கிறது, ரோலெக்ஸாக வராருங்கிறது, ஹி வாண்டட் டு கீப் இட் அஸ் அ சீக்ரெட். தியேட்டரில் வந்து அது ஒரு மொமெண்ட்டாக இருக்கணும். அது வந்து we try to kill that la ஒரு இன்டர்நெட்ல வந்து we try to make sure I am the first to tell you guys that this is happening. இவர் நடிச்சிருக்காரு. ஆனா இது வந்து ஹாலிவுட்ல somehow இத புடிச்சிடுறாங்கனா, அது நமக்கு தியேட்டர்ல போய் உட்கார்ந்து பார்க்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அது ஸ்பைடர்மேன் அது டாக்ஸ் தான் இருக்குமே தவிர மேபி அவங்க ஷூட் போயிருக்காங்கன்னு தெரியும். அந்த இடத்துல இருந்து வந்த ஒரு சீனா இருக்கட்டும், அங்க வந்து வேலை பார்த்த ஒருத்தங்க வந்து வெளியே பேச, அது மேபி அந்த ஏதாவது அப்படிதான் நடக்குது, இங்கேயும் அப்படிதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பட் ஆனால் வந்து சர்டிஃபிகேட்ல சைன் பண்ணி இல்லை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு போட்டு வச்சிருவாங்க. இல்லை இங்கே என்னதான் போட்டாலும் அது வந்து அது வந்துடுது. அது வெளியில் எல்லா நியூஸுமே லைட்டாக வந்தது. இப்போ சிவா நடித்தது, எஸ்கே நடித்தது கூட வந்து வி வாண்டட் டு கீப் இட் அஸ் அ சீக்ரெட். அதுவும் வந்து வெளியில் அப்படி கசிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. அது பேசிக்காக அது 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 ஒரு சாபம் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆஸ் அ கிரியேட்டராக வி ட்ரை டு மேக் இட் அஸ் சர்ப்ரைஸாக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் வந்து அது இப்போ இருக்கிற இன்டர்நெட் காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். அதை மீறி சர்ப்ரைஸாக ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு ஷோ, அந்த சர்ப்ரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஒரு I don't know ஒரு 30,000 பேர் பார்த்தாங்கன்னா முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஹோல்டு அதுக்கப்புறம் இல்லை அது வரைக்குமாவது அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ ப்ரிவியூவில் பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஷோ பார்க்குறோம், ப்ரிவியூவில் பார்க்க போகிறாங்க, ஃபேமிலிலாம் வந்து பார்க்குறாங்கன்னா அன்றைக்கே வந்து அது பிரேக் ஆகிடும். அது எல்லாமே தெரிஞ்சு போயிடும். இட் வாஸ் அ சர்ப்ரைஸ் வித் சிம்பு அண்ட் நயன்தாரா when they came for கோவா. அந்த காலகட்டத்தில் இன்டர்நெட் அவ்வளோ இது கிடையாது. ஆமாம், இன்டர்நெட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை கோவா டைமில். ஸோ இட் வாஸ் மச் ஈஸியர் ஃபார் அஸ் டு ஹோல்ட் தட் அஸ் அ சீக்ரெட். அதுக்கப்புறமா வந்து இப்போது நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம், இனிமேல் இன்னும் கஷ்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அதுதான், ஸோ டு ப்ரிப்பேர் தி ஆடியன்ஸ் ஐ திங்க் ட்ரெய்லர் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். அண்ட் ஐ ட்ரை டு கிவ் மீ அண்ட் மை டீம் எல்லாருமே சேர்ந்து தான் இட்ஸ் டீம் எஃபர்ட்டாக தான் சொல்லுவேன். கண்டிப்பாக. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து எப்படி இது வந்து நம்ம புதுசாக வேறு மாதிரி என்டர்டெய்னிங்காக என்ஜாயபுளாக உள்ள ஆடியன்ஸ் வர்றதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர் மன்மதலீலை ட்ரெய்லர். நீங்கள் என்னோட படத்தில் மன்மதலீலை ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், ஃபன்னாக இருக்கும். ஐ வுட் வாண்ட் அதுவும் அதே தான், ஒரு 2 டைம் லைனில் ஒரு நடக்கிற கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தர் லைஃபு 2 டைம் லைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ட்ரெய்லரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெய்லர். அது எண்ட் முடியும் போது ரொம்ப ஒரு ஃபன்னாக தான் முடியும் அது. ஸோ ஐ ட்ரை டு கிரியேட் கிவ் சம்திங். இதில் ஃபஸ்ட் டைம் வந்து பிரியாணி ட்ரெய்லரில் வந்து ப்ளூப்பர்ஸ் வரும் ட்ரெய்லரில். அந்த நீல்டன் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற பிரிட்ஜ் மேல இருக்கிற அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறமா வந்து திடீர்னு வந்து பிரேம்ஜி வந்து அந்த நீ தாண்டி ஒரு ஸ்டீப் போடனா அந்த சாங்கில் வந்து ஒரு விக் வச்சுட்டு டான்ஸ் ஆடுவான், அந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு. ஆக்சுவலி வந்து நாங்கள் ஃபைட் எடுக்கும்போது பக்கத்து செட்டில் வந்து அவன் அந்த சாங் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அந்த சேட்டை. அங்கேருந்து வந்து பிரேக்கில் வந்துட்டு சும்மா எடுத்தோம். அது திடீர்னு வந்தோடனே பிரேம் வந்து திடீர்னு சொல்லும் போது உள்ளே போயிடுறான். சொன்ன உள்ளே போனே வாடா பார்த்துட்டு அப்போ தான் தெரியும் அந்த கெட்டப்பில் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அந்த கெட்டப்போ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து போலீஸ்காரர் வந்து கார்த்தியை அடிக்கும் போது, சார் அவர் அடிக்காதீங்க சார், அவர் தான் சார் நம்ம படுத்து ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிச்சிடுவார் கார்த்தி. ஸோ இதை வந்து எண்டிங்காக போட்டு போனாங்க. ஸோ ட்ரெய்லர்லேயே ப்ளூப்பர்ஸ் கொண்டு வந்திருப்போம். சென்னை 28-2 டீசரில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து நாங்களே எங்களை கலாய்ச்சிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் சென்னை 28 ஃபஸ்ட் பார்ட்டில் ஆரம்பித்தோம். அதாவது வந்து இப்போலாம் வந்து நிறைய அந்த பால்கிரிம்ஸா அதை சொல்லுவாங்களே, அந்த கதை திருட்டுகள்லாம் சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்கள் படத்தில் வந்து இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பற்றி கவலையே கிடையாது, ஏன்னா எங்கள் படத்தில் தான் கதையே இல்லையே அப்படின்னு சொல்லி நாங்கள் கலாய்ச்சிப்போம். ஸோ அப்போலேருந்து எங்களை செல்ஃப் ட்ரோலிங்கிறது வந்து ஐ திங்க் வி ஸ்டார்டட் இட். நீங்கள் வந்து யூடியூப்ல வரைக்கும் நீங்கள் வந்து ரோஸ்ட் வரைக்கும் வந்து உட்காந்துருக்கீங்க. ஆமாம், ஐ திங்க் ஐ அம் தி ஒன்லி கை ஹூ சாட் ஃபார் a roast. நம்ம நீங்கள் வந்து நம்ம அப்பப்போ யோசிப்பேன், விபி நான் வந்து கோலிவுட்க்கு இருக்க வேண்டிய இல்லை, பாலிவுட்ல இருக்கேன். அவங்க தான் ஏஐபி எல்லாம் போட்டு ரன்வீர் சிங் எல்லாரும் ஜாலியாக ஒர்க் பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அது மாதிரி வந்து சென்னை 22 டீசர் பார்த்தீங்கன்னா வந்து நாங்களே சொல்லியிருப்போம், பயங்கர ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம், மாப்பிள்ளையை காணும்டா, மாப்பிள்ளையை காணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறேன். அப்படின்னா சிவா வருவான், என்னது மாப்பிள்ளையை காணுமா,
ஹேங் ஓவர் இது வெங்கட் பிரபு இங்கிலீஷ் படம் என்ன இன்னுமா காப்பி அடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சர்ப்ரைஸ் பண்ணுங்க சொல்லி அப்படின்ட்டு அல்ல அதுக்கப்புறமா வந்து சார் உங்களுக்கு அக்கௌண்ட்ல வெங்கட் பிரபு காசு போட்டாரா சார் இது வேற படம் சார் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போதான் அந்த யூடியூப் கல்ச்சர்லாம் பயங்கரமா ஆரம்பிச்ச ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன் 2015-2016 வந்து பயங்கர பூமா இருந்த டைம். ஸோ அதில் வந்து ஸோ அதை கலாய்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணோம். ஸோ வி ட்ரை டு கீப் அவர் செல்ஃப் ஆஸ் ட்ரெண்டி as பாசிபிள், ஆஸ் மக்களை எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் மேஜரான ஒர்க் நடக்குது. அப்சல்யூட்லி.